நேற்றைய தினம் காவல்துறை அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அங்க இருக்கக்கூடிய ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் மற்றும் இதை போன்ற இந்த சீரியல் அஃபண்டர்ஸ்லாம் கண்காணிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. எந்த ஒரு இடத்துலயுமே இது மாதிரியான கிரைம்ஸ் நடக்கும்போது அங்க துரித நடவடிக்கை எடுக்கணும், குயிக் ரெஸ்பான்ஸ் எடுக்கணும். அது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதனால நாம எந்த இடத்திலும் இதை போன்ற சம்பவங்கள் இனி நடக்காமல் இருப்பதற்கான அனைத்து வகையான வேலைகளையும் முன்னெடுத்திருக்கிறார்கள். மேலும் இதை போன்ற சம்பவங்கள் நடைபெறுகிற பொழுது அதுக்கு சிஸ்டம் எப்படி ரியாக்ட் பண்ணுது, முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அந்த விக்டிம் எப்படி நம்ம பாதுகாக்கிறோம், அந்த விக்டிம் ஃபேமிலிக்கு தேவையான அந்த விஷயங்கள் எப்படி பண்ணி கொடுக்குறோங்கிறதுல கண்ணும் கருத்துமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்திருக்கிறோம். கோவை அந்த 10 வயது பெண் இழந்ததுக்கு நிறைய கண்டனங்கள் விளக்கம் கொடுத்துருந்தா கூட இந்த மாதிரி சம்பவங்கள் தடுப்பதற்கு என்ன மாதிரியான திட்டங்கள் நம்ம கையாள போறோம்? இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேரிழப்பு தான். இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக நம்மளுடைய கவர்மெண்ட் மற்றும் பப்ளிக் பார்ட்டிசிபேஷனோடு சேர்ந்து பல விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறோம். குறிப்பாக இந்த குழந்தைங்களுக்கு அந்த ஒரு டால் ஃப்ரீ நம்பர்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஒரு பிரச்சனை நடந்த உடனே அந்த பிரச்சனைகளை சம்பந்தப்பட்டவங்க எப்படி காவல்துறை அணுகலாம், அப்படி காவல்துறை அணுகும் போது அவங்க கிட்ட எப்படி பேசணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போக்சோ ஆக்ட் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அது ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்றதுக்கான அவேர்னஸ் நம்ம கொண்டு வரணும். மற்ற கிரைம்ல எல்லாம் வச்சுக்கோங்களேன், இப்ப ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாருன்னா இந்த சிஸ்டம், இந்த காவல்துறை அவர் பண்ண தப்ப கோர்ட்ல நிரூபிக்கணும். பட் போக்சோ கேஸ்ல ஒரு குழந்தை சொல்லுது மாதிரி அவர் தப்பு பண்ணிட்டாருன்னா, நான் தப்பு பண்ணலங்கறத சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளி தான், குற்றம் சுமத்தப்பட்டவர் தான் நிரூபிக்கணும். மாதிரி அவங்க ஸ்டேஷன் வரணும் அவசியம் கிடையாது. இமெயில் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மகளிர் காவலர்கள் யூனிஃபார்ம் இல்லாமே அதை விசாரணை பண்ண முடியும். அதே மாதிரி நீதி நிலைநாட்டப்படும். 12 மாதங்கள் அந்த 12 மந்த்ஸ் முடியறதுக்குள்ளார நீதி நிலைநாட்டப்படும். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் இருக்கு. மாதிரி பல்வேறு விஷயங்களை குறித்த அவேர்னஸை நாங்க அதிகப்படுத்தப்படும். இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணமா சமூக வலைதளம் தான் இருக்குங்கிறது திரும்ப பதிவு பண்றேன். நேற்றைய தினம் திமுக இளைஞர் மாவட்டத்தில் கூட சமூக வலைதளம் தான் இதுல முக்கியமான பங்காற்றி இருக்குன்னு சொல்லிட்டு எல்ஓபி பேசியிருக்காரு. இது குறித்து உங்களுக்கு சோ ரெஸ்பெக்டட் எல்ஓபிக்கு நான் ஒன்னே சொல்லிக்கிறேன், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் தி பவர் ஆஃப் அ லேமன். இது நாட் பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா, நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் இன்ஸ்டாகிராம். இது அந்த லேமன் இருக்காங்களாங்க, சாதாரண சாமானிய மக்கள், அவங்க கலெக்டிவா ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. நீங்க செல்ஃப் எக்ஸாமின் பண்ண வேண்டிய நேரத்தில் நீங்க ஃபிங்கர் பாயிண்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் சோசியல் மீடியால இருக்கிறாங்க? செங்கல்பட்டை தாண்டி இன்ஸ்டாகிராம்னா யாருக்கா தெரியுமா என்ன? சென்னைக்கு மட்டும் தான் சேர்ந்து இது வாக்கு போட்டுருக்கலாங்களா என்ன? கோயம்புத்தூர்ல எங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க, டெல்டால ஜெயிக்க வச்சிருக்காங்க, சவுத்ல ஜெயிக்க வச்சிருக்காங்க, வெஸ்ட் ஈஸ்ட் அக்ராஸ் தமிழ்நாடு ஜெயிக்க வச்சிருக்காங்க. சோ இந்த பீப்புளுடைய வெர்டிக்ட முதல்ல ரெஸ்பெக்ட் பண்ணணும். இதை இன்டைரக்டா பீலிட்டில் பண்ணுவதை நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. அவர் இது ஆருடம் பழித்ததில்லை. இது வரைக்கும் டிவிக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாதுன்னாரு. நாங்க ஃபார்ம் பண்ணிட்டோம். மதிப்பிற்குரிய எங்களுடைய பேரவை தலைவர் இருக்கிறாரு. டிவிக்கு ஒரு 2 சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. நாங்க 108 சீட்டு தனிப்பெரும் கட்சியாக, இந்த பக்கம் 24 கட்சியாப்பா, 28 ஆல்பாபெட்ஸ் மாதிரி போயிட்டே இருக்கு. அவங்கள பீட் பண்ணிருக்கணும். சோ மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர்களினுடைய ஆருடம் இது வரைக்கும் படிச்சதே கிடையாது. அந்த ப்ரொஃபீசர்ஸ் எல்லாம் படிச்சது இல்ல. அந்த மாதிரி எதுவும் பலிக்காது. மக்கள் பேராதரவோடு நல்லது செஞ்சு நாங்க கண்டிப்பாக இந்த டேர்மை ஃபில் பண்ணி, இந்த டேர்ம் மட்டும் கிடையாது, இனி வரும் காலங்களில் இன்னும் தொடர்ச்சியாக நம்முடைய ஆட்சி தொடரும். கடந்த 20 ஆண்டு காலங்களில் மாணவர் தேர்தலானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் மாணவர் தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கு. மீண்டும் இந்த மாணவர் தேர்தல்களை ஊக்குவிக்கிறதுக்கான திட்டம் நம்ம அரசு இருக்காங்க. டெஃபினெட்லி மதிப்பிற்குரிய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் சி ஜோசப் விஜய் அவர்கள்கிட்ட இதை குறித்து நாங்கள் இதற்கு குறித்த அந்த துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஆய்வு செய்து இது கொடுத்து அவரோட கலந்து ஆலோசித்து, இப்ப மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அந்த படங்கள்ல மட்டுமே பண்ணாங்க, அவங்க ப்ரொடியூஸ் பண்ண மூவிஸ்ல மட்டுமே அதை பண்ணாங்க. ஆனா நிஜத்துல அதை பண்ண விடல. அங்கொன்றும் இங்கொன்றுமாக கம்யூனிஸ்ட் தலைவர்களுடைய எஸ்எஃப்ஐ டிஒஎஃப் எல்லாம் செயல்பட்டாலும் கூட கல்லூரிக்குள்ளார அது கொண்டு வரல. அப்ப இது ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். வெறுமனே பாடல்கள் பாத்துக்கிட்டு இருந்த ஒரு ஜெனரேஷனை இப்ப உட்காந்து சட்டமன்றத்தில் நடக்கிறத ஸ்பீக்கர் சார் பேசினதை லைவ்ல பாக்குறாங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாக்குற மாதிரி உட்காந்து பாக்குறாங்க. மீனிங் அப்படி அந்த அடுத்த ஜெனரேஷனை பொலிட்டிக்கல் அவேர்னஸ்க்காக தயார்படுத்திருக்கிறோம். அதனால நீங்க சொன்ன விஷயத்தையும் இந்த ஸ்டூடெண்ட் செலக்ஷன் மேட்ரின்ஸ் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தகுந்த நேரத்தில் குறித்து முடிவெடுத்து அறிவிக்கப்படும். தேங்க்யூ சோ மச்.